நேரலை விவாதத்தில் வெளியிடப்பட்ட விஜயின் வீடியோ. முடிவுக்கு வந்தது விஜய் நடத்தி கொண்டிருக்கும் நாடகம். கிழிந்து தொங்குகிறது நடிகர் விஜயின் முகத்திரை. நாங்க தப்பு தட்டி கேட்கறவங்க இல்ல, தப்பு பண்றவங்க. நேரலையில் ஒரு வீடியோ ஒன்றை ஆதாரமாக நான் முன்வைத்தேன். அந்த வீடியோவை இங்கேயும் காட்ட போறேன். அந்த வீடியோ மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ. விஜயின் நாடகம், விஜயின் முகத்திரை கிழிந்து தொங்குகின்ற ஒரு வீடியோ. நல்லபடியா டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும். பண்ணிடலாம். இந்த மாங்காய் பல்பு, இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர் வீசும் யானை, குதிரை, குந்தாணி குரங்கு, சரி, இகுரும் எருமை, சரி, பூசணிக்காய் லைட்டு, உடலங்கா பல்பு, மேல்படி பலாப்பழ சீரியல், மேற்படி உன்னை போடுறது. என்னது? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தினத்தந்தி பேப்பர் 8ஆம் தேதி வந்த பேப்பர். இந்த பேப்பர்ல செய்தி போட்டிருக்கு. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவை மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது. இதற்கிடையே இந்த விபத்தில் பிரித்திக் என்ற சிறுவனும் பலியானான். அவனது தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக் கரூர் நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அப்படின்னு இருக்கு. இதுல குறிப்பிட்டிருக்கிற பிரித்திக்ன்றது உங்க பையன் தானே? பன்னீர்செல்வன்றது உங்க கணவர் தானே? ஆனா இப்படி வழக்கு போடுறது உங்களுக்கு தெரியாது? உங்ககிட்ட எதுவும் பேசி உங்க அனுமதி வாங்கி வழக்கு போடணும். கேஸ் போட்டதானே எங்களுக்கு தெரியாது. என்ற வம்சத்தை பிறந்தவங்களுக்கு விரோதி கூட விஷம் கொடுத்தாண்ட பழக்கம் இல்ல. முதல்ல அது தற்கொலையே இல்ல, கொலை. எப்படி சொல்றேன்? நான் தானே பண்ணேன். விஜய் அவர்கள் கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்கல்ல, அதை அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழக்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு, வழக்கு போடப்பட்டிருக்குது. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். செல்வராஜ் பி, அது உங்க பேர் தானே? அட்வொகேட் பேர் லக்ஷ்மண நாராயணன். அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட்? பாஸ், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது? எப்படி அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க? முன்னாள் தலைவர் பெட்டிஷன் ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. என்ன முன்னாள் தலைவர்? முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர் இருந்தாரு. அதனால கையெழுத்து போட சொன்னாங்க. ஓகே. பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில இருக்காரு? ரெட்டல. அப்படியா? ஆமா. சரி. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. எதிர்பார்க்கல, திறந்திருந்த கதவை மூடுவனு எதிர்பார்க்கல, மூணு கதவை நானே திறப்பன்னு எதிர்பார்க்கல. நானும் அது என்னன்னு கைது போட்டேன். போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்தா காலங்காட்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த இது கொடுத்தீங்களா? கொடுத்துங்க, தேசிய விலங்கு விட்டுறாங்க, நானே மனைவி தூக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்ல மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதா இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்க கேட்டு கோரியாடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பழமொழி இவ்வளவு சொல்லுவார்களே, 7 மணிக்கு போட பஸ் 7 மணிக்கு போச்சா, 8 மணிக்கு போற பஸ் 8 மணிக்கே போச்சா என்று கூறுவார்களே, அது போல இல்லையா? வெக்கமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? பையன்னா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு பெரியவனுக்கு பெரிய வேலை, அரசு வேலை, நிவாரண பகனையும் அதிகமா தர்றதுக்காக இது ரெண்டுக்காக தான் சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. இந்த ஆதாரத்தை காட்டி முகத்திரை கிழிந்த பிறகு இப்ப என்ன பண்றது, அடுத்தது என்ன போய் சொல்லலாம் அப்படின்னு இப்ப தாவேக்கா அடுத்தது யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் காவல்துறை தான் விஜயை வெளியேறுமாறு கூறியதாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் தானே,
அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். விஜயோட கூட்டணி வந்து எங்க எடப்பாடியாருக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மொத்தத்துல திராவிடத்தை நாங்க அறவே ஒழிக்கிறோம். நாங்க எடப்பாடியோட கூட்டணி வச்சு நாங்க பெரிய லெவல்ல வரணும், நாங்க வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஆசைப்படுறோம். அவ்வளவுதான் எங்களோட ஆசை எல்லாமே. எந்த ஊர் நீங்க? நாங்க பரமத்தி வேலூர்ல வந்து சாணார்பாளையம். ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா விஜயோட? வச்சிருக்காங்கண்ணா. தாவேகா ஐடி கார்டுல எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. தாவேகா கட்சி உறுப்பினர் நீங்க? ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஏண்டா அவனே ஒரு புறம்போக்கு, அவனுக்கு நீ அல்ல கையி. விளங்க முட இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரிதான். சென்னை உச்சநீதிமன்றம் கிடையாது, அது டெல்லியில இருக்கிற உச்சநீதிமன்றம். சென்னையில இருக்கிறது என்ன? உயர் நீதிமன்றம். புரிஞ்சுக்கோடா தற்குறிகளா. நீங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கட்சி தொண்டர்கள் இல்லை, நீங்க பலிக்கடாக்கள். நீ அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்குறி ப்ரோ. எக்ஸாக்ட்லிடா தம்பி, அததான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ப என்ன பண்றேன்னா மூடிட்டு அந்த மைக்கெல்லாம் தூக்கி போட்டு எப்படி டீசென்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது அப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிற வழியை பாக்குறேன். புரியுதா? பை. ஒரு நிமிஷம். மறுபடியும் விஜய் கரூருக்குள்ள கால் வைத்து அரசியலுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீ சாமியை சாச்சேன்னு சொன்னல, சாமி 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 என்ன பாடுறான்னு சொல்லி இறங்கி அடிக்கக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவா சேர்த்து முடிவு பண்ணிருக்கிறாரு. சவுத்தில் மட்டும் எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, இந்த 5 ஸ்டேட்டில் ஸ்டாலினை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா? ராகுலுக்கு விஜயை கூட்டு போனால் ஓட்டு கிடைக்குமா? கட்டாயம் விஜய் போனால் தான் ஓட்டு கிடைக்கும். கையெடுத்த ரத்தம் வராது, தளபதி தளபதினா ஒரு அந்த மாதிரி கூட்டம் தான் இங்க சேர்ந்துகிட்டு இருக்குனே. எங்க ஓடல இந்த இடத்துல நான் வந்து விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இதுல நான் விஜய்க்கு முழுமையாக நான் வந்து இந்த குறிப்பிட்ட வாரத்தில் நான் விஜய் ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியும். என்ன கேள்வி அப்படின்னா, பாஜக RSS பிடியில் சிபிஐ இருக்கிறது, அந்த சிபிஐயின் விசாரணையை ஏன் கேட்க வேண்டும்? நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒரு SIT அமைக்கப்பட வேண்டும், அதுதான் சரியானது என்று விஜய் வாதம் வைத்தார். குட் குட் குட். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எந்த வழக்குல தெரியுமா சார்? அஜித் குமார் காவல் மரணம் வழக்குல இதே விஜய் அவர்கள் சென்னையில நடந்த ஆர்ப்பாட்டத்துல பேசினாரு. அது சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் TVK சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இப்ப அப்படியே தலைகீழ நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் ஒரு SIT அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வேண்டாம், இத வந்து ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு தாவேகா வந்து நீதிபதியை தலைமையாக கொண்டு ஒரு உச்சநீதிமன்றம் இப்ப SIT ஏத்துக்கறாங்களா? இல்ல. ஏன் இந்த இரட்டை நாக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே நம்பர், கம்ப்ளைண்ட்டை பிரிச்சு படிச்சதும் ஒரே நம்பரா? இப்போ பாஜக RSS பிடியில சிபிஐ சார் அஜித் குமார் மரண வழக்குங்கிறது சார், அது காவல்துறையினுடைய தாக்குதலால் ஏற்பட்ட மரணம், அது காவல்துறை மரணம். காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் அது சிபிஐக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதையே நீங்க எதிர்த்தீங்க. எப்படி சிபிஐக்கு கொடுக்கலாம்? SIT நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் அமைக்கணும்னு சொன்னவங்க இந்த வழக்கை அப்படியே உள்டா.
முழுக்க 180 டிகிரிக்குன்னா அப்புறம் நீ என்ன சொல்றாரு, காவல்துறை தான் என்னை அங்கிருந்து கிளம்பி போக சொல்லி. சாவேக்காவோட வாதம் அதுவா தான் இருந்திருக்கு இன்னைக்கு. கரெக்ட் சார். அதே காவல்துறை தானே உங்ககிட்ட சொல்லிச்சு குறித்த நேரத்துக்கு வாங்க, வந்தீங்களா? அதே காவல்துறை தானே சொல்லிச்சு சார் 50 மீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸை நிப்பாட்டுங்க சார், இங்க பஸ்ஸை உள்ள கொண்டு வராங்க சார், கூட்டம் விலகும் போது நெருக்கடி ஏற்படும், நெரிசல் ஏற்படும். காவல்துறை டிஎஸ்பி சொன்னார், எஸ்பி சொன்னார், நீங்க கேட்டீங்களா? இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியாலே பெரிய அண்ணா சாரே இவரோட செல்வாக்க நாங்க சரிக்க பாக்குறோம். அப்பெல்லாம் காவல்துறை சொன்ன எதையும் கேட்கல. காவல்துறை 22 கண்டிஷன் போட்டுச்சு, 2 கண்டிஷனை தான் நீங்க வந்து கேட்டீங்க, 20 கண்டிஷனை மீறினீங்க. இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் கரெக்டா கேட்டு வேகமா ஓடிட்டீங்க சென்னைக்கு. ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு, ஒரு திருவிழால நாங்களே நிக்கிறோம், நம்ம எல்லாரும் நிக்கிறோம், எவ்வளவு பதறுவோம். பக்கத்திலே என் குழந்தைய காணும் சார், குழந்தைய காணுமா, என்னமாச்சு, ஐயோ பாருங்க என்ன கலர் சட்டை போட்டுருச்சுமா, தேடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, தம்பிங்களா அஷ்மிக்கான ஒரு குழந்தைய காணுமா, தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க, இறங்கி போயிட்டாரு. காணாம போனது குழந்தையா உங்க கைக்குட்டையா? ஆக்சுவலி என்ன நடந்தது? அதான் நடத்திட்டாங்கடா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி கொக்கால நிக்கிட்டு உங்க கட்சி கொடி அரக்கம்பத்துல பறக்க விட்டீங்களா? வெறும் கட்சி கொடி சார், இறந்து போனா பறக்க விடுவோமா இல்லையா? அது நம்ம மரம் இல்லையா? அத கூட செய்யலையே இவங்க. நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சுக்க மாட்டான், இது சும்மா கப்பி. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்ட் விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான், அவ்வளவுதான்.